சூரியன் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ராசிநாதன் ஆட்சி என்பதால் சிம்மராசிக்காரர்கள் எடுக்கும் முடிவுகள் எல்லாம் மிக பிரம்மாண்டகரமானதாக, ஒரு ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணுறதாக, ஒரு லீடர்ஷிப்பாக அவர்கள் எடுப்பார்கள். பண விஷயங்களில் பிரச்சனைகள் என்பது ஏற்படும். பண விஷயங்கள் தேவையே இல்லாத ஒரு பிரச்சனை சார். பண விஷயத்தில் அதெல்லாம் ஏற்படும். தேவையே இல்லாத பிரச்சனை. நம்ம 1,00,000 ரூபா சம்பாதிச்சுட்டு வரோம். அந்த 1,00,000 ரூபாயை எப்படியாவது நம்மகிட்டேருந்து பிடுங்கிறதுக்கு ஒரு 100 ஐடியா வரும். ஈரழி ராகு வருவதால் வீட்டில் டைவர்ஸ். எப்போ பார்த்தாலும் வீட்டில் காலையில் இன்னைக்கு நாள் பொழுது விடிஞ்சா உங்கூடலாம் வாழணுமா, அப்படியா இதே பேச்சு தான் சார். காரணம் 3-10 கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில்காரகன் 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தொழில் டிஸ்டர்ப் ஆகிறது. அதே நேரத்தில் சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பதால் மனைவியால் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இத்தனை நாள் நல்லா இருந்தாங்க சார், என்னன்னே தெரியல. இப்போ சிம்மராசிக்காரர்கள் 2ஆம் இடத்துல செவ்வாய் வரும் பொழுது டிஸ்ட்ராக்ட் ஆவீங்கன்னு சொல்ல வரேன் சார். 2 பேர் கெட்டு போயிடுவாங்க, பணத்தை இழப்பாங்க. யார் சொல்லுங்கள்? ஒன்று யார் பேச்சுமே கேட்காதவன் கண்டிப்பாக பணத்தை இழந்துருவான். இன்னொருத்தர் எல்லார் பேச்சையும் கேட்குறவன் கண்டிப்பாக பணத்தை இழந்துருவான். தேவையானதை மட்டும் பேசுங்கன்னு சொல்ல வரேன். தேவையானதை மட்டும் கேளுங்கள், தேவையானதை மட்டும் பேசுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரே பிரச்சனை, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான். பிஸ்னஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்களேன். பட் ஆனால் நான் சொல்ல வர்றது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணீங்கன்னா அந்த வேலையை நல்லா பண்ணுவீங்க. ஒரு டப்பாக்குள்ளே போட்டு பண்ணும்போது தான் அந்த வேலையை உங்களுக்கு செய்ய தெரியாது. ஒரு டப்பாக்குள்ளே போட்டு திஸ் இஸ் த புரோட்டோகால் யூனிட் ஃபாலோ முடியாது. மூளை வேலை செய்யாது. உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து நீண்ட பதிவுகள் வந்துட்டு இருந்த ஒரு சேனலில் நிறைய மிஸ் ஆகிட்டேன். இப்பொழுது மீண்டும் காலை மாலை என தொடரலாம் என்று இருக்கிறேன். அவ்வகையில் முதலாவதாக இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்கவிருக்கின்ற 3 முக்கிய பயிற்சிகள் பற்றி நம்ம பேச போகிறோம். அவ்வகையில் முதலாவதாக இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கடகத்திற்கு பெயர்கிறார். சிம்மத்திலே சூரிய பகவானும் புதனும் ஆட்சி பெறுகிறார்கள். செவ்வாய் கன்னியில் இருக்கிறார். இது எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு இந்த 3 கிரக பயிற்சிகள் என்பது இந்த ஆகஸ்ட் 15க்கு பிறகு நடக்கிறது. ஆகஸ்ட் 15க்கு பிறகு. ஸோ இந்த 3 பயிற்சிகளுமாக சேர்ந்து என்னென்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். வகையில் ஒரே மாதம் 3 இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்தே இப்படி தான் சார். 2025 ஜனவரி மாதம் தொடங்கினதுலேருந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 3 கிரக பயிற்சிகள், ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தான். ஒரே மாதத்தில் 3-4 பயிற்சி நடக்கிறது இந்த வருடம் தான். இந்த வருடம் என்னமோ ஒரு வித்தியாசமான வருடமாக இருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் சனியினுடைய மாதம். 8ன சனி, சனியினுடைய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த 3 பயிற்சிகள் சூரியன் ஹெச்ஓடி தன் சொந்த இடத்திலே ஆட்சி பெறுவதால் மிக பிரம்மாண்டமான மாற்றங்கள் எல்லாம் உலகிற்கு உண்டு பண்ண போகிறார். அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கிறது. சுக்கிரன் சந்திரனோட வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ் வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி செவ்வாய் கன்னியில் இருப்பதை விட ஒரு சிறப்பான இடம் என்பது கிடையாது. இப்படி காலபுருஷனுக்கு 6வது இடம். ஸோ அப்படி இந்த மாதமே ஒரு பிரம்மாண்டமான விஷயங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறது. அவ்வகையில் யாருக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது, யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யாரெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யாரெல்லாம் கடன்லாம் தீர்ந்து நல்வாழ்க்கை பெறப்போகிறீர்கள் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த 3 கிரக பயிற்சிகள் என்ன பலன்கள் எல்லாம் தருகிறது என்பதை பார்க்கிறோம். வகையில் ராசியிலே இருக்கக்கூடியவர் யார்? சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலே இருக்கக்கூடியவர் கேதுவும் சூரியனும். சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும் பொழுது சூரியன் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ராசிநாதன் ஆட்சி என்பதால் சிம்மராசிக்காரர்கள் எடுக்கும் முடிவுகள் எல்லாம் மிக பிரம்மாண்டகரமானதாக, ஒரு ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணுறதாக, ஒரு லீடர்ஷிப்பாக அவர்கள் எடுப்பார்கள். 2ஆம் இடத்திலே செவ்வாய். சிம்மராசிக்காரர்கள் ஆகஸ்ட் மாதம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமே இது ஒன்று தான். என்ன? இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தால் 4-9 கூடிய பாதகாதிபதி என்பதால் பண விஷயங்களில் பிரச்சனைகள் என்பது ஏற்படும். பண விஷயங்களில் தேவையே இல்லாத ஒரு பிரச்சனை சார். பண விஷயத்தில் அதெல்லாம் ஏற்படும். தேவையே இல்லாத பிரச்சனை. நம்ம 1,00,000 ரூபா சம்பாதிச்சுட்டு வரோம். அந்த 1,00,000 ரூபாயை எப்படியாவது நம்மகிட்டேருந்து பிடுங்கிறதுக்கு ஒரு 100 ஐடியா வரும். ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பண்ணிங்கன்னா ஆர்த்தர் பிரணர் ஆகிறதுக்கு அருமையான ஐடியா, ஆட்டுக்குட்டி ஐடியா,
தயவுசெய்து இது போன்ற டைம் வேஸ்டர்ஸ் பின்னாடி போயிடாதீங்க. சிம்மராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசை வரும், ஆனால் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ணுங்கள். நண்பர்களே, பக்கத்தில் ஒரு பாட்டி கடை. அந்த பாட்டி 3 இட்லி, அதாவது இட்லி கடை, இட்லி வச்சு கொடுப்பாங்க. 10 ரூபா. கையேந்தி பவன் கடை 15 ரூபா அதிகபட்சம். ஒரு நாள் அந்த பாட்டி மெது வடை போடுறாங்க, ஆஃபர். இதுக்கு பேர் தாங்க காம்போ. என்ன பாட்டி இப்போல்லாம் வடை வச்சு தரீங்க? ஆமாப்பா, 12 ரூபா இருந்தால் வியாபாரம் பண்ண முடியாது, 15 ரூபாப்பா இனிமே. 3 ரூபாய்க்கு ஒரு வடையை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் கால்டு காம்போ ஆஃபர். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அந்த பாட்டியை பார்க்குறேன், சமீப காலமாக மேகி போடுறாங்க அந்த பாட்டி. என்ன பாட்டி மேகிலாம் போட ஆரம்பிச்சிட்டிங்க? என்னப்பா பண்ணுறது, இந்த காலத்து பசங்கள்லாம் காலங்காத்தால் இதுதான் சாப்பிடுதுங்க. சுடு தண்ணி ஊற்றி அப்படியே சாப்பிட்டுட்டே போகுதுப்பா பஸ்ஸில். அப்படியே இறங்கணுன்னு அப்படி கொடுத்துருவேன். ஒரு கம்பெனி பஸ் வந்து நிற்கும், ஒரு 50 போனி ஆயிரும். சரி, திஸ் இஸ் ஃபோர்காஸ்டிங் த பிஸ்னஸ். இன்ஸ்டாவில் உடனே சொல்லுவான், திஸ் இஸ் த பிஸ்னஸ் ஃபோர்காஸ்டிங் பிளான்ஸ் எக்ஸிக்யூஸ். கொஞ்ச நேரம் கம்முனுறாடி, இதை நாங்கள் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கோம். பிஸ்னஸ் ஃபோர்காஸ்டிங்கை ஒன்றுமே படிக்காத ஒரு பாட்டி பண்ணிகிட்ருக்கு. நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னு யோசிச்சே பிஸ்னஸே பண்ணலை இப்போ வரைக்கும். இப்போ இறங்கி பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் பண்ணுங்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. மற்றவங்கள்லாம் ஜாதகம் சொல்கிற முறை வேறு, ராம்ஜி ஜாதகம் சொல்கிற முறை வேறு. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணுறேன். எனக்குன்னு இந்த உலகத்தில் என்னை விரும்புபவர்கள் இருக்கிறீங்க, அவ்வளோதாங்க. பிஸ்னஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்களேன். நான் பிஸ்னஸ்ன்னு சொல்ல வரல, உடனே நான் ஜோதிடம் சொல்வதும் இதுவும் ஒன்று அல்ல. பட் ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிங்கன்னா அந்த வேலையை நல்லா பண்ணுவீங்க. ஒரு டப்பாக்குள்ளே போட்டு பண்ணும்போது தான் அந்த வேலையை உங்களுக்கு செய்ய தெரியாது. சசியை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக எடுப்பாங்க. ஒரு டப்பாக்குள்ளே போட்டு திஸ் இஸ் த புரோட்டோக்கால் யூனிட் டு ஃபாலோ முடியாது, மூளை வேலை செய்யாது. அப்போ சிம்மராசிக்காரர்கள் 2ஆம் இடத்துல செவ்வாய் வரும் பொழுது டிஸ்ட்ராக்ட் ஆவீங்கன்னு சொல்ல வரேன் சார். 2 பேர் கெட்டு போயிடுவாங்க, பணத்தை இழப்பாங்க. யார் சொல்லுங்கள்? ஒன்று யார் பேச்சுமே கேட்காதவன் கண்டிப்பாக பணத்தை இழந்துருவான். இன்னொருத்தர் எல்லார் பேச்சையும் கேட்குறவன் கண்டிப்பாக பணத்தை இழந்துருவான். தேவையானதை மட்டும் பேசுங்கன்னு சொல்ல வரேன். தேவையானதை மட்டும் கேளுங்கள், தேவையானதை மட்டும் பேசுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரே பிரச்சனை, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான். சிம்மராசிக்காரர்களுக்கு 7லே ராகு வரும் பொழுது கடல் தாண்டிய வாணிகம், வெளிநாட்டு பயணம் என்பதெல்லாம் ஏற்படும். 7ஆம் இடத்திலே ராகு, 7லே ராகு வருவதால் வீட்டில் டைவர்ஸ். எப்போ பார்த்தாலும் வீட்டில் காலையில் இன்றைக்கி நாள் பொழுது விடிஞ்சா உன் கூடலாம் வாழணுமா, அப்படியா இதே பேச்சு தான் சார். காரணம் 3-10 கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில்காரகன் 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தொழில் டிஸ்டர்ப் ஆகிறது. அதே நேரத்தில் சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பதால் மனைவியால் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இத்தனை நாள் நல்லா இருந்தாங்க சார், என்னன்னே தெரில, டைவர்ஸ்லேயே பேசிகிட்டு இருக்காங்க, போன்றவைகள்லாம் ஏற்படும். சிம்மராசிக்காரர்கள் தொழில் டிஸ்டர்ப் ஆகும், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போகும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பொழப்பை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் ஒர்க் பண்ணுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா பண்ணுவீங்க. கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தலைமை சாத்தன் மடம்னு பேர். இந்த மடத்தில் மட்டும்தான் தினசரி பிரம்மாண்டமான பூஜைகளும் யாகங்களும் நடக்கிறது. விஷ்ணுமாயா விஸ்வரூபமாக இங்கு எழுந்தருளுகிறார். வேண்டுபோருக்கு வேண்டுமெனெல்லாம் தருகிறார். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.